செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 65 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்ட அகழ்வு நடவடிக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக போகிறது என்பதாக இன்று தினம் அத பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் சிங்கள பத்திரிகைகளிலும் அதனை செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. செம்மணி புதைகுழிகளோடு படைத்தரப்பு தொடர்பு. யாழ் பிரதேசத்தில் 1996 முதல் 97 காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய விசாரணை அறிக்கை கசிவு. செம்மணி விடயத்தில் திருப்பத்துக்கு வாய்ப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விவகாரத்தினுடைய ஆழம் இப்போது ஒவ்வொரு கட்டமாக வெளியே வருகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட 4 குழு யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட 281 பேருடைய குறித்த விவரங்களோடு சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை 22 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியான காணாமல் போன 281 பேரது அறிக்கை என்பதாக அந்த செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். அவர்களில் 95% அதிகமானோர் 1996 முதல் 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் பிரதேசத்தில் சீருடை தரப்பினரால் வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்களின் மொழிபெயர் விவரம் விலாசங்கள் பதிவுகளுடன் இந்த அறிக்கை மூலம் கிட்டியிருப்பதனால் அவர்களது உறவினர்களின் மரபணுக்களை இப்போது செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் மரபணுக்களோடு ஒப்பிடுவதன் மூலம் அந்த மனித எச்சங்களுக்கு உரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்றும் நம்பப்படுகிறது. 1996 முதல் 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் பகுதியில் பல நூற்றுக்கணக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளை இப்போது செம்மணி மனித புதைகளிலிருந்து அகழ்ந்து மீட்கப்படுகின்றன கருதப்படும் நிலையில் அவற்றை அடையாளம் காண்பதற்காக ஒரு திருப்பு முனையாக இந்த விசாரணை அறிக்கை விவரம் அமையும் என்றும் கருதப்படுகின்றது. இந்த விசாரணை அறிக்கையின் ஒரு பிரதியை தம் கைவசம் பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம்.ஏ. சுமந்திரன் அதனை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட செய்யும் அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. யாழ் பகுதியில் காணாமலாக்கப்பட்டோர் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கலாநிதி தேவநேசன் நேசையா தலைமையில் KH கமிலஸ் பெர்னாண்டோ, ஜசீமா இஸ்மாயில், MCM இக்பால் ஆகிய 4 கொண்ட குழு ஒன்றை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நியமித்திருந்தது. இந்த குழு யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, கொடிகாமம், சுன்னாகம், மானிப்பாய் போன்ற இடங்களில் 9 கட்டங்களாக அமர்வுகளை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்டு முதலில் இடைக்கால அறிக்கையையும் பின்னர் இறுதி அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையிலேயே 1996 முதல் 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட 281க்கும் மேற்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியல் தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. 1990 தொடக்கம் 1998ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் யாழ் பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி விசாரிப்பதற்கான பொறுப்பும் இந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட போதிலும் 1996 முதல் 97இல் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய முறைப்பாடுகள் தான் பெருமளவில் அந்த குழுவுக்கு கிடைத்ததாகவும் அந்த குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே குழுவின் அறிக்கையில் செம்மணி நாவட்குழி தரவைகளில் படம் இணைக்கப்பட்டு இவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என நம்பப்படுகிறது என தெளிவான குறிப்பும் அப்போதே 22 ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிடப்பட்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே அதில் இந்த 22 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே புதைக்கப்பட்ட இடம் செம்மணி என்ற விடயம் இங்கே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். நாவட்குழியிலிருந்து அரச நெல் களஞ்சிய சாலையின் படத்தை பிரசுரித்துள்ள அந்த அறிக்கை தனங்களப்பு, தஞ்சன்தோப்பு, நாவட்குழி போன்ற இடங்களில் கைது செய்யப்பட்ட பலர் கண்கள் கட்டப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு இங்குதான் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்றும் குறிப்பையும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதேபோல் கொடிகாமம் திருநாவுக்கரசு மகாவித்தியாலயத்தில் அந்த பகுதியை சேர்ந்தோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்றும் விவரமும் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் முறைப்பாடுகளின் அடிப்படையில் பார்த்தால் செம்மணியை சூழவுள்ள பிரதேசங்களில்தான் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது அந்த அறிக்கையில் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அரியாலை 17, சாவகச்சேரி 19, சுண்டுக்குழி 6, கொழும்புத்துறை 7, குருநகர் 28, யாழ் நகர் சுற்றாடல் 20, யாழ் நகரம் 17, கைதடி 8, மட்டுவில் 7,
மகவன்புலோ 6, மீசாலை 16, நாவட்குழி 19, நல்லூர் 8, நுணாவில் 4, தனங்கிழப்பு 4, தச்சன்தோப்பு 5 என்று அறிக்கையின் இணைப்பான வரைவு விவரம் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முறைப்பாடுகளில் பார்த்தால் யாழ்ப்பாணம் நகரமும் சுற்றாடலும் 95 மற்றும் 19 சாவகச்சேரி, அதே மணிக்கவும் யாழ்ப்பாணம் நகரம் சுற்றாடலும் 95, அதே போல சாவகச்சேரி 31, கைதடி 11, கொடிகாமம் 28, மீசாலை 16, நாவட்குழி 19 என்று முறைப்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த விசாரணை அறிக்கையின்படி இவ்வாறு ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்கு இலங்கை அரசின் பாதுகாப்பு படைகளே காரணம் என்பது சாட்சியங்களில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக விவரிக்கப்படுகின்றது. எனவே இந்த குழுவின் அறிக்கையை ஐநா உதவி திட்ட ஆதரவோடு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அச்சமயத்தில் அச்சிட்டு வெளியிட்டிருப்பதும் நினைவிட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணைகளுக்காக அப்போது சட்டத்தரணி மகேஸ்வரி வேலாயுதம், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த பத்மநாபன், மேலதிக அரசாங்க அதிபராக இருந்த வைத்தியலிங்கம், கிருஷாந்தி கொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான காப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ, சித்தார்த்தன் போன்றவர்கள் சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களும் சாட்சியம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே டக்ளஸ் தேவானந்தாவும் சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டார். அவர் ஒரு பிரதிநிதியை தம் சார்பில் விசாரணைக்கு அனுப்பி வைத்தார் என அறிக்கையை கூறப்பட்டிருக்கிறது. செல்வம் அடைக்கல்நாதன் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் பிரசன்னமாகவில்லை என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அறிக்கை விசாரணையின் பின்னர் 2003 ஆண்டு அக்டோபர் 28 கையளிக்கப்பட்டமையால் அதற்கு முன்னர் சமாதான பேச்சு சமயத்தில் விடுதலை புலிகளின் யாழ் அரசியல் பொறுப்பாளர் இளம்பருதியும் சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டு சாட்சியம் அளிக்கின்றார் என்பதும் இக்குழுவின் அறிக்கையில் தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் நகர கமாண்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் முல்லைத்தீவு படைமுகாம் தகர்த்தளிக்கப்பட்டமை ஆகியவை இடம்பெற்ற 1996 ஜூலை மாதத்தில்தான் ஆட்கள் வலிந்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பெருமளவில் யாழ் பகுதியில் நிகழ்ந்ததாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. சுமார் 210 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை பலர் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் சுருக்க விவரங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. இப்படி காணாமலாக்கப்பட்டோருக்கு நிவாரணம் அளிப்பது பற்றிய விடயம் பற்றியும் அதில் விவரிக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போது இந்த அறிக்கை 22 வருடங்களுக்கு பின்னர் இந்த அறிக்கை வெளியாயிருக்கும் நிலையில் இந்த காணாமலாக்கப்பட்ட தொடர்பான தகவல் இருக்கிறது. அதில் அதே போல் அவருடைய முகவரி உள்ளிட்ட விவரங்கள் இருக்கிறது. செம்மணியில் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த முகவரியோடு தொடர்புடைய உறவினர்களையும் இந்த செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களினுடைய DNA வைத்து பரிசோதிக்கின்ற போது இதனுடைய உண்மைத்தன்மை வெளிவரும் என்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இது திருப்பு ஒரு அறிக்கையாக இருக்கலாம் என்றும் இப்போது சுட்டிக்காட்டப்படுகிறது.